தமிழக அரசியலில் தடம் பதித்து அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்துள்ள முதல்வர் விஜய் இப்போது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகி வருகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகளையும் அரசின் சாதனைகளையும் மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்க தவேகாவிற்கான ஒரு பிரத்யேக தொலைக்காட்சி சேனலை தொடங்கும் மாஸ்டர் பிளானில் முதல்வர் விஜய் இறங்கியிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. தமிழகத்தில் உள்ள முன்னணி அரசியல் கட்சிகள் அனைத்திற்கும் தங்களுக்கான ஆதரவான ஊடக பலம் என்பது நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. திமுகவிற்கு கலைஞர், அதிமுகவிற்கு ஜெயா, தேமுதிகவிற்கு கேப்டன் என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். தன் அரசியல் நிலைப்பாடுகளை எவ்வித இடைத்தரகர்களும் இன்றி, எவ்வித திரிபுகளும் இன்றி மக்களிடம் கொண்டு செல்ல தனக்கென ஒரு சொந்த ஊடகம் வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறார். ஒரு டிவி சேனல் தொடங்குவது என்பது சாதாரண காரியமல்ல. அதற்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனுமதி, செயற்கைக்கோள் அலைவரிசை உரிமம் என பல சட்டப்பூர்வ நடைமுறைகள் உள்ளன. இந்த வேலைகளை சரியாக முன்னெடுக்க தனது அமைச்சரவையின் முக்கிய முகமும் கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளருமான அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். அரசியல் உத்திகளில் கை தேர்ந்தவரான ஆதவ் அர்ஜுனா இதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளில் தற்போது தீவிரமாக இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது புதிய அரசு பதவியேற்று உள்ள நிலையில் சட்டமன்றத்தின் மிக முக்கியமான பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ளது. இதில் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் மாநில வளர்ச்சிக்கான அறிவிப்புகளை வெளியிடுவதில் முதல்வர் விஜய் முழு கவனம் செலுத்தி வருகிறார். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த கையோடு புதிய டிவி சேனல் தொடங்குவதற்கான உள்கட்டமைப்பு வேலைகள் மற்றும் லோகோ வெளியீடு போன்ற அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிகிறது. இந்த சேனல் வெறும் செய்திகளை மட்டும் சொல்லாமல் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை பரப்புவதற்கும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கும் ஒரு வலுவான தளமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து மிக குறுகிய காலத்தில் முதலமைச்சராக உயர்ந்த முதல்வர் விஜய் இப்போது ஊடகத்துறையிலும் தடம் பதிப்பதன் மூலம் தனது அரசியல் அடித்தளத்தை இன்னும் பலப்படுத்த நினைக்கிறார். முதல்வர் விஜயின் இந்த டிஜிட்டல் அரசியல் நகர்வு மற்ற கட்சிகளுக்கு எந்த மாதிரியான சவால்களை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.